الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه الأجمعين أما بعد. கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதையெல்லாம் எடுத்துரைத்தார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் இந்த உலகில் தடையென பிறப்பித்தானோ அனைத்தையும் நம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி உங்களுக்கும் அப்பால் எனக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். மேலும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், உலமாக்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபித்னாதான் திருமணம் என்னும் பெயரில் நடக்கக்கூடிய ஒரு களியாட்ட நிகழ்வுகள். அதன் அடிப்படையில் சில விடயங்களை உம்மிடத்தில் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். முதல், திருமணம் என்றால் என்ன என்பதை இந்த உலகில் வாழக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம். நம் வாழ்வில் பிறந்ததிலிருந்து நாம் மரணிக்கும் வரையிலும் சில விடயங்கள் என்ன, உலகில் எல்லா விடயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் வாழ்வில் எடுத்துரைத்தார்கள். அதில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த நிக்காவுடைய விடயமாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் திருமணம் என்னும் பேச்சை எடுத்தாலே இளைஞர்கள், வாலிபர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் காணக்கூடியதாக உள்ளது. காரணம், திருமணம் என்று வந்தால் அதற்கான பொருளாதாரமும் அதற்கான தேவையும் அதிகமாக உள்ளதென மக்கள் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஏற்பாட்டை, ஒரு உயிர்ப்பை அவர்களாக உருவாக்கியுள்ளார்கள். காரணம் என்ன? இன்று திருமணம் என்று வந்தால் அதை ஆடம்பரமாக செய்ய வேண்டும், பிறருடைய பார்வைக்கு அது சிறந்ததாக இருக்க வேண்டும், பிறருடைய பார்வையின் மத்தியில் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திருமணத்தை ஒரு ஆடம்பரமாக செய்ய வேண்டும் அது என்ற ஒரு ரீதியில் அந்த திருமணத்தை ஒரு களியாட்ட நிகழ்வுகளாக மாற்றிவிட்டார்கள். நாம் அன்றைய காலங்களில் எடுத்து பார்ப்போமானால், அன்றைய காலங்களில் திருமணமானது வெறும் பேச்சுக்காக அல்ல, அந்த திருமணத்தின் நிகழ்வானது நபியுடைய சுன்னாவாக இருந்ததோ தவிர இன்று கூறப்படக்கூடிய இந்த களியாட்ட நிகழ்வுகளாகவோ இன்னொருவருடைய பார்வைக்கு அது பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடியதாகவோ இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த நிக்காவுடைய நிகழ்வானது அவர்களுடைய திண்ணை தோழர்களான சஹாபாக்களை கொண்டு, குறிப்பாக ஒரு 5 பேர் 6 பேரை கொண்டுதான் அந்த திருமண நிகழ்வுகள் இடம்பெற்றது. காரணம் என்ன? திருமணம் என்பது அது ஒரு சுன்னாவாக இருக்கின்றதோ தவிர அது களியாட்ட நிகழ்வுகளோ பிறரின் கண்ணிற்கு கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதோ அல்ல. நம் இஸ்லாத்தின் அடிப்படையில் பார்த்தோமானால் திருமணத்தை எந்த அளவு எளிமையாக நாம் பின்பற்ற வேண்டும், திருமணத்துடைய நிகழ்வுகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று சிறந்த முறையிலான வழிகாட்டல்கள் நம் முதியோர்கள், நம் முன்னோர்கள் அதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆனால் இன்று நிக்காவானது பிறருடைய கண்களுக்கு சிறந்ததாக விளங்க வேண்டும், பிறருடைய பார்வைகளுக்கு அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் யூதர்களுடைய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றுகின்றோம். அதில் சில விடயங்களை நான் இடத்தில் குறிப்பிடுகின்றேன். யூதர்கள் திருமணம் என்று வந்தால் அவர்களுடைய ஆடைகளில் மாற்றம் செய்வார்கள். எவ்வாறு என்றால், அது அழகான ஆடையாக இருக்க வேண்டும், அந்த ஆடை பிறருக்கு கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு கோட் சூட்டை அணிவார்கள், அந்த கோட் சூட்டுக்கு மேலால் இன்னொரு ஆடையை அணிவார்கள். அவ்வாறு பெண்களை பார்த்தோமானால் அவர்கள் ஆடைகள் அலங்காரமான ஆடைகள், அந்த ஆடைகள் பிறர் பார்வைக்கு கவர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆடைகளில் தேர்வுகளை எடுத்து அதை மிகவும் உயர்வான விலையை கொடுத்து வாங்குவார்கள். ஆனால் இன்று திருமணம் முடிப்பதற்கு கூட வழியில்லாத எத்தனையோ ஏழைகளை நாம் பார்க்கக்கூடியதாக உள்ளது. திருமணம் என்று வந்தால் ஆசைகளை கொண்டு நாம் திருமணம் முடிக்க வேண்டும், எமக்கும் சிறந்த கணவர் அமைய வேண்டும், நம் வாழ்விலும் சிறந்த முறையில் நாம் வாழ வேண்டும் என்ற ஆசையோடு வாழக்கூடிய வாலிபர்கள் இருக்கின்றார்கள். அதே போல வாலிப பெண்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு யார் திருமணங்களை முடித்து வைப்பது? நீங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த பணங்களாக இருக்கட்டும், இந்த பணங்களின் பாதி பணத்தை ஒரு பெண்ணிற்காக, திருமணத்திற்காக நீங்கள் வழங்கினீர்களாக இருந்தால் கூட உங்களுடைய திருமணத்தில் பரக்கத் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய திருமணத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் திருமணத்திற்கு கலந்து கொண்டவர்கள் அனைவரும் உங்களை பற்றி சிறந்த முறையில் பேசுகின்றார்களா என்று பார்த்தால், திருமணத்தில் நீங்கள் கொடுத்த உணவை சாப்பிட்டு விட்டு அந்த சாப்பாட்டிற்கு குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் தான் இந்த உலகில் அதிகமாக உள்ளார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய தேவை இந்த பொருளாதாரம்,
மேலும் இங்கே வரக்கூடிய களியாட்ட நிகழ்வுகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்குமோ தவிர அங்கு வரக்கூடிய மக்களுக்கு இந்த சுண்ணாவை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், அதை எந்த அளவு மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்க வேண்டும், இந்த சுண்ணாவின் மூலமாக நாம் செய்யக்கூடிய இந்த சுண்ணத்தான ஒரு செயல், இந்த நிக்காவுடைய செயலானது நம் நபியுடைய அஹ்லாக்கை கொண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணினார்களாக இருந்தால் அந்த எண்ணம் ஏனைய மக்களுக்கு சிறந்ததாக வந்து அமையும். அது மிகவும் பெரிய பிரயோசனமாக இருக்கும் என்பது தான் உண்மையான ஒரு விடயம். ஆனால் இன்று நிக்காவுடைய விடயத்தை பார்ப்போம். அது சாதாரணமான மக்களுக்காக மட்டும் பேசப்படவில்லை, அது உலமாக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயம். இன்று உலமாக்கள் ஃபத்துவா செய்கின்றார்கள். எந்த அளவு என்றால், திருமணம் என்று வந்தால் அந்த திருமணத்தில் பெண்களுக்கு நாம் முன்னுரிமை வழங்க வேண்டும். எந்த அளவு? அந்த பெண்களுடைய ஆசைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும், அந்த பெண்களுக்கு தேவையான விடயங்களை நாம் செய்து கொடுக்க வேண்டும். அந்த பெண்கள் ஆசைப்பட்டால் அவர்களுக்காக மரவணை செட் எடுக்கலாம் என்று அவர்களாக ஃபத்துவா கொடுக்கின்றார்கள். ஒரு உலமா ஒருத்தர் பேசிய விடயத்தை நான் இந்த இடத்தில் குறிப்பிட நினைக்கின்றேன். அவர் கூறினார், இந்த காலத்தில் வாழக்கூடிய பெண்களுக்கு, அதாவது பெண்களுக்கு ஆசைகள் இருக்காதா? அந்த பெண்கள் தன்னுடைய திருமணம் அன்றைய நாள் திருமணத்தை முடிப்பதற்கு அவளுடைய ஆசையை அவள் வெளிப்படுத்தக்கூடாதா? அவள் அந்த திருமணத்தின் போது அவள் நினைக்கக்கூடிய ஆடையை அணியக்கூடாதா என்று. ஏன் அந்த காலத்தில் இருந்த சஹாபி பெண்களாக இருக்கட்டும், நபியுடைய மனைவிமார்களாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் இருந்த ஆசைகளை விடவா? அவர்களுக்கு ஆசை இருக்கவில்லையா? அவர்கள் என்ன மனிதர்களாகவே இருக்கவில்லையா? அவர்களுக்கு மத்தியில் நாம் வாழக்கூடிய நிலையில் அவர்களுடைய தீனை பரப்பக்கூடிய எண்ணத்துக்கும் நம்முடைய உள்ளத்துக்கும் எந்த அளவு பொருந்தும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உலகத்தில் நீங்கள் நினைக்க வேண்டாம், அந்த உலகத்தில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை, அவர்களிடத்தில் பண வசதி இருக்கவில்லை, அவர்களிடத்தில் சொத்து சுகம் இருக்கவில்லை என்று நாம் உணர வேண்டாம். அவர்கள் இருந்தும் அதை தேவையில்லை என்று உதாசீனப்படுத்தினார்கள். அது தேவையில்லை என்று உணர்ந்தார்கள். அதன் காரணத்தினால் திருமணத்தை எளிய முறையில் தான் நாங்கள் முடிப்போம், அந்த திருமணத்தை அழகான முறையில் நபியுடைய வழிமுறையில் முடிப்போம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அந்த வழிமுறை இன்று எத்தனையோ அஹ்லாக்கான மக்களை உருவாக்கியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்று திருமணம் என்று வந்தால் கூட ஒரு பெண் திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணை பார்க்க செல்லும் பொழுது அந்த பெண்ணிடத்தில் முதலிடத்தில் கேட்பது சொத்து சுகங்களை பற்றி. எந்த அளவுக்கு அந்த பெண்ணிடத்தில் சொத்து இருக்குமோ, அதே போன்று எந்த அளவுக்கு அந்த பெண்ணிடத்தில் அழகு இருக்குமோ அதை பார்த்து திருமணம் செய்யக்கூடிய வாலிபர்கள் இன்று வளர்ந்து விட்டார்கள். ஏன் காரணம் என்ன? இன்று அந்த பொருளாதாரம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக விளங்கினது. காரணம் என்ன? அவர்கள் திருமணம் என்று வந்தால் குறைந்தது 10 லட்சம் ரூபாய் இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாது. ஏன்? அவர்களுக்குடைய தேவை திருமணத்தில் மரவண செட் இருக்க வேண்டும், அழகான ஆடை அணிய வேண்டும், கோட் சூட் அணிய வேண்டும். இவ்வாறு பலவிதமான நிகழ்வுகளை கொண்டுதான் அந்த திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு தேவையில் இன்றைய இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? அங்கிருந்து வந்த வழிமுறையை நாம் பின்பற்றாததன் விளைவு இன்று இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஃபித்னாவாக இந்த நிக்கா மாறி இருக்கின்றது. காரணம், அதை உருவாக்கியவர்கள் நாம் தான். இன்று யூதர்களை பார்ப்போம், திருமணத்தை எவ்வாறு முடிக்கின்றார்கள். ஒரு உணவாக இருக்கட்டும், அது உணவு அருந்தும் முறைகளை பாருங்கள். இன்றைக்கு திருமணத்தில் உணவு என்று சொன்னால் நபியுடைய வழிமுறையில் நாம் உணவாச்சும் வழங்குகின்றோமா? இல்லை. காரணம் என்ன? அந்த உணவை நாங்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும், அவர் அந்த அளவுக்கு உணவு கொடுத்தார், அவர் பிரம்மாண்டமாக செய்தார், நாங்கள் இன்னொருத்துல டீ குடித்தோம், இன்னொரு இடத்துல சர்பந்து குடித்தோம், இந்த அளவுக்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களோ தவிர இந்த இடத்துல நபியுடைய ஒரு சுண்ணத்தை நாங்கள் பார்த்தோம், இந்த இடத்துல நபியுடைய அஹ்லாக்கை நாங்கள் பார்த்தோன்னு பேசக்கூடிய மக்களை யார் காட்டுவா? காரணம் என்ன? நாங்கள் திருமணம் முடித்தோம், யாருக்காக முடித்தோம்? மக்களுக்காக முடித்தோம். இன்னொருத்தன் பார்க்க வேண்டும், இன்னொருத்தருடைய செயற்பாடுகள் எங்களுக்கு பொருத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் திருமணம் முடித்தோம். அதன் விளைவுகள் தான் இன்று நம்முடைய ஊராக இருக்கட்டும், வெளியூர்களாக இருக்கட்டும், சிலோனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவு திருமணம் வேகமாக முடிக்கப்படுகின்றதோ அந்த அளவுக்கு தலாக்குகளும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? சுன்னா இல்லை, திருமணம் என்ற பெயரில் களியாட்ட நிகழ்வுகள் நடந்தது, அந்த களியாட்டத்தின் முடிவு தலாக்கில் முடிந்தது. இதுதான் இன்றைய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். திருமணத்தின் சட்டத்திட்டங்களை படிக்காமல் ஒருவர் திருமணம் முடிப்பாராக இருந்தால் அவர் ஃபித்னாவை நோக்கி செல்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதலில் திருமணம் யாரை முடிக்கின்றது என்பதில் கூட சில குழப்பங்கள் இருக்கின்றது. திருமணத்தின் அதாவது அக்கதுன் நிக்கா செய்வதற்கு ஒரு உலமாவை அழைத்து இன்று நிக்காவுடைய செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த காலத்தில்
தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன் வந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உலமாவை வைத்துத்தான் திருமணம் முடிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதிலும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதாக இருந்தால் அந்த வீட்டில் ஒரு 3 பெண்கள் இருந்தால் எந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றது என்று அவருடைய பெயர் சுட்டிக்காட்டப்படுவதில்லை. அங்கு சொல்லப்படுவது என்னுடைய பெண்ணுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்தேன், இன்ன நபருக்கு முடித்து கொடுத்தேன். அவ்வாறு நீங்கள் கொடுத்தீர்களானால் உங்களுடைய பெண்ணில் எந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்தீர்கள் என்ற ஒரு கேள்வி இந்த இடத்தில் உருவாகின்றது. அதற்கான பதில் கூறுவதாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம் திருமணத்திற்கு பின்னால் நீங்கள் சொல்லலாம் இந்த பெண்ணை நான் திருமணத்தை முடித்து கொடுத்தேன் என்று. ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அக்கது நிக்காவானது சிறந்ததாக முடிந்ததா என்று கேட்டால் அந்த இடத்தில் நீங்கள் பிழை செய்கின்றீர்கள் என்பதுதான் உண்மை. அந்த இடத்தில் நீங்கள் சிறந்த முறையில் நிக்காவுடைய சட்டத்திட்டங்களை பேண வேண்டும். ஒரு உலமாவை கூப்பிட்டு செல்வதாக இருந்தால் கூட அந்த இடத்தில் அந்த உலமா செல்லக்கூடிய விஷயங்களில் என்னுடைய பிள்ளையுடைய பேரும் அமைய வேண்டும், இந்த பெண் தான் என்று சுட்டிக்காட்டப்பட்டு பேசப்பட வேண்டும். இது கூட இன்று சிலருக்கு தெரியாமல் உள்ளது. காரணம் என்ன? இது சுட்டிக்காட்டப்பட்டு செல்ல வேண்டிய விடயமாக இருந்தாலும் அதை சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு காரணத்தினால் அவர்கள் அதை கூட இன்று எடுத்துரைப்பதில்லை. அதுபோன்று சில விடயங்களை குறிப்பிடலாம். ஒரு பெண் முதலில் திருமணம் எதற்காக ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றது, ஒரு ஆணுக்கு எதற்காக திருமணம் முடித்து கொடுக்கப்படுகின்றது என்ற விடயங்களில் சில விடயங்களை இடத்தில் குறிப்பிடுகின்றேன். ஒரு ஆணானவன் இயல்பாகவே பெண்ணுடைய ஆசையை கொண்டவனாக இருப்பான். அது இயல்பாகவே அல்லாஹ்வின் படைப்பில் அது இயல்பாகவே தோற்றமற்ற ஒரு விடயம். அது அந்த ஆசைகளை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் பலவிதமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒன்றுதான் இன்று ஃபோனாக இருக்கட்டும், பழைய வலைத்தளங்கள், இணையதளமாக இருக்கட்டும், யூடியூப் வலைத்தளங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் அவர்கள் தவறான இச்சைகளை கொண்டு அவர்கள் ஆசைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதில் அண்மைய காலத்தில் இடம்பெற்ற ஒரு விடயம்தான், அதாவது ஆபாச திரைப்படத்தை பார்ப்பதில் உச்சகட்ட நிலையில் உள்ள இடம் என்று சொன்னால் அது சிலோன் தான் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன் அந்த அளவு இளைஞர்கள் நம்முடைய ஊரில் அந்த விடயங்களில் ஒரு அட்டெண்ட் ஆகிவிட்டார்கள். அவர்கள் காரணம் என்ன? அதில் அவர்கள் ஊறிய காரணத்தினால் இன்று பெண்களுக்கு பின்னால் அவர்களுடைய கால நேரங்களை செலவழிப்பது, அன்றைய நாள் தொழுகையுடைய நேரங்களாக இருந்தாலும் அந்த தொழுகையுடைய நேரத்தில் ஒரு பெண் பள்ளிவாசலின் அருகாமையில் சென்று கொண்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இது மிகவும் கேவலமான ஒரு கீழ்த்தனமான ஒரு விடயம். இது அனைத்துக்கும் பொறுப்புதாரிகள் தாய் தகப்பன் மாத்திரம்தான். காரணம் என்ன? இந்த நிக்காவுடைய விடயங்களாக இருக்கட்டும், ஒரு இளைஞன் வயதுக்கு வந்துவிட்டால் அவனுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஆனால் இன்று தாய் தகப்பன் என்ன செய்கின்றார்கள்? ஒரு பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்றால் அவன் சொத்து இருக்க வேண்டும், அவனிடத்தில் வசதி இருக்க வேண்டும், வாகனம் இருக்க வேண்டும், அவன் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று அவனிடத்தில் சொல்லி 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 அவனை இச்சைக்கு நீங்கள் தான் தூண்டுகின்றீர்களோ தவிர அவன் பாவத்தின் பக்கம் போகவில்லை. காரணம் என்ன? அவனுடைய தேவைகள் வரும்பொழுது அவன் அதை நோக்கித்தான் செல்வான். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அவனுடைய தேவைகளை நாம் கணக்கெடுக்காமல் உங்களுடைய தேவைகளின்படி நீங்கள் உழைக்க வைப்பது பிழை அல்ல. ஆனால் அவனுடைய வயதில் அந்தந்த வயதில் என்னென்ன விடயங்களை நாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த வயதில் நாம் அந்தந்த விடயங்களை செய்ய வேண்டும். ஆனால் நாம் அதை தவிர்த்தோம், அதை மறந்து விட்டோம். அதன் காரணத்தினால் இன்று பிள்ளைகள் பலவிதமான தவறுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு விட்டார்கள். அதே போன்று அந்த அண்மை காரணமாக பெண்களுடைய சூழலை நாம் பார்ப்போம். இன்று அதாவது நம்முடைய ஊர்களில் இன்று சைக்கிளில் பாடசாலைக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது. அந்த சைக்கிளுக்கு பின்னால் சைக்கிளை கொண்டு ஒரு இளைஞன் செல்லக்கூடிய சூழலை நாம் காண்கின்றோம். அதே போன்று பல விடயங்கள், இரவிலிருந்து காலை வரை, காலையிலிருந்து இரவு வரை தொலைபேசியில் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பேசி விளையாடக்கூடிய, பேசி தன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கான ஒட்டுமொத்த காரணமும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இச்சைகளை தூண்டும் செயற்பாடுகளை நாமவே உருவாக்கிவிட்டோம். நபியுடைய சுன்னாக்கள் எந்த இடத்தில் ஒழிக்கப்படவில்லையோ, எந்த இடத்தில் அது ஹயாத்தாக்கப்படவில்லையோ அந்த இடத்தில் நாம் அனைவரும் தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் வார்த்தைகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான விடயம். எனவே நிக்காவுடைய விடயத்தில் அனைவரும் கவனமாக இருங்கள். அதில் என்னென்ன சுன்னாக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றோ அது அனைத்தையும் பேணுதலாகவும் அல்லாஹுடைய கட்டளைகளையும் பின்பற்றி அல்லாஹுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கை வழிமுறையில் எடுத்து நடங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.